வெல்கம் டு ஆத்மா. சிறு புல் முதல் மனித பிறவி வரை இறைவனின் படைப்புதான். ஆனால் மனிதனுக்கு மட்டும் 7 பிறவிகள் இருக்கிறது என்று சொல்கிறது வேதம். தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு அவனுடைய மறுஜென்மம் அமைகிறதாம். ஒவ்வொரு ஜென்மத்திலும் கஷ்டங்களை கொடுத்து அவனை பக்குவப்படுத்தி 7வது ஜென்மத்தில் பல புண்ணியங்களை செய்ய வைத்து அவனை ஒரு பரிசுத்த ஆத்மாவாக சேர்த்துக் கொள்கிறார் இறைவன். அன்பும் கருணையும் தான் புண்ணியத்தின் முதல் படி. இதை மறந்து மற்ற ஆத்மாக்களுக்கு துன்பம் செய்பவர்களின் கதி என்ன பார்க்கலாம். வாழ வேண்டிய வயசுல போயிட்டியம்மா. நீ வாழ்ந்திருக்கணும், நான் போயிருக்கணும். எல்லாம் தலைகீழ மாறி போச்சு. நீதான் எங்களுக்கு குலதெய்வமா இருந்து வழிகாட்டணும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும். உன் தம்பி கல்யாணத்தையும் 100 பவன் நகையோட வசதியா நடத்தி வைக்கணும். காமாட்சிமா, வாங்க தரகரே. ஏமா சோகமாவே இருக்கீங்க? பொண்ணு வீட்டுல என்ன சொன்னாங்க? காமாட்சி, காமாட்சி! ஏய், யார் நீ? என்னோ திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி நுழையிற. வாசல்ல கதவை தட்டிட்டு வர மாட்டியா? என்னது, கதவை தட்டணுமா? நான் கதவை தட்டாம உள்ள வரதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த வீட்ல. ஏன்னா இது என் மருமகன் வீடு. யார் உன் மருமக? நீ ஒண்ணும் பயப்படாத. உன் மகன் சேகர் இருக்கான்ல, அவன் தான் என் மருமகன். ஏய், என்ன சொல்ற? என் பையன் உன் மருமகனா? யார் நீ? நான் மார்க்கெட் வாசல்ல கடை போட்டு கீரை வித்துக்கிட்டு இருக்கேன். கீரை விக்கிற கிருஷ்ணவேணின்னு அங்க வந்து கேட்டு பாரு, எல்லாரும் சொல்வாங்க. உன் பையன் என் பொண்ணுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணி இருக்கான். இப்போ என் பொண்ணு 3 மாசம் முழுகாம இருக்கா. ஐயோ அம்மாடி தாயே, என் 100 பவுன்ல மண்ணெல்லி போட்டுறாத. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுமா. அப்புறம் நானே வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். நம்ம சுமூகமா முடிச்சுக்கலாமா? அப்படி வாங்க வழிக்கு. சாயந்தரத்துக்குள்ள என்ன வந்து பார்த்து பேசலன்னு வெச்சுக்கோ, திரும்ப நைட்டுக்கு நான் பேயா வருவேன். இப்பவே நீ பேயாதாமா வந்திருக்க. முதல்ல போ தாயே. நான் வரேன். தரகர் எதிர்க்க போனாரு. நான் அவருக்கு வணக்கம் சொன்னா எதுவுமே சொல்ல மூஞ்சி திருப்பிட்டு போறாரு. மா, பொண்ணு வீட்டுல என்னமா சொல்லிவிட்டாங்க? உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வராங்களாம். மா, கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வராம எப்படிமா என் கல்யாணம் நடக்கும்? உன் கல்யாணம் தான் அந்த கீரைக்காரி பொண்ணோட நடக்க போதில்ல, அதுக்கு அவங்க கண்டிப்பா வராங்களாம். மா, என்னமா சொல்ற நீ? ஓங்கி அடிச்சனா? உனக்கு அறிவு இருக்காடா? டேய், உனக்கு 100 பவுன்ல பொண்ணு தேடி அலையிற, நீ பூக்காரி கீரைக்காரின்னு அலையிற. மா, சொல்றது யாருன்னு எனக்கு தெரியாதுமா. எனக்கு தெரியும்டா. உன் யோகிதை பத்தி எனக்கு தெரியாதா? ஏற்கனவே அந்த பூக்காரி வள்ளியோட சுத்திட்டு இருந்த, அதனால அவ தூக்கு போட்டுட்டு செத்தா. இப்ப அந்த கீரைக்காரி என்ன பண்ணலாம்? மா, திரும்பவும் சொல்றேன், அவ யாருன்னு எனக்கு தெரியாது. டேய், பொய் சொல்லாதடா. இப்பதான் வந்துட்டு போறா அவ அம்மாக்காரி. அதனாலதான் உன் மேல கோவமா போயிட்டு இருந்தாரு. இங்க பாரு, 100 பவன் நகையும் என் கையில 5 லட்சம் ரூபாய் பணமும் தரேன்னு பொண்ணு வீட்டுல சொல்லிருக்காங்க. அதுக்கு ஏதா வில்லங்க வந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அம்மாவா இருக்க மாட்டேன். நான் தான் உனக்கு யமனே. சோத்துல விஷத்தை வச்சு கொன்றுவன், ஜாக்கிரதை. அப்போ பணத்துக்காக தான் வளர்த்தியாமா? ஆமாடா, பின்ன தண்டத்துக்கு அப்படியே வளர்ப்பாங்க. என்னோட உறவே எனக்கு வேண்டாம். என் சொத்தை எனக்கு பிரிச்சு கூட நான் போய் நடைய கட்டுறேன். சொத்தா? கள்ளி காசு கூட கிடையாது, போட வெளிய. எப்ப என்னையே நீ அடிச்சிட்டியோ, நான் யாருன்றத உனக்கு காட்டுறேன். யாரது? யாரு? மா, நான் தான்மா சேகர் வந்திருக்கமா, கதவை தர. ஓ, நீயா? ரோசமா சண்டை போட்டு போன, அதுக்குள்ளே ரோசம் தீந்து போச்சா? இப்ப கதவை திறக்கிறே இல்லையா? டேய், எதுக்குடா இப்படி டம்மு டம்முன்னு தட்டுற? இருடா திறக்கிறேன். இவ்வளவு நேரமா கதவு தட்டிட்டு இருக்கான் பாரு. இவ்வளவு நேரமா கதவை தட்டினா, இப்ப கதவை திறந்து ஆளை காணோம். அதுக்குள்ள எங்க போயிட்டான்? தூக்கம் வேற வருது.
ச்சே, கதவை தட்டிட்டு யாரையுமே காணோம். சேகர் கூப்பிட்ட குரல் கேட்டுச்சு. ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? மங்கா, அம்மா நான் தான்மா. மங்கா, நீ செத்து போல? இல்லம்மா, உயிரோட தான் இருக்கேன். வேணா பாரு. அம்மா, என்னடி? எனக்கு ஒரு ஆசைம்மா. சொல்லு, செய்றேன். பீரோல 100 பவுன் நகை இருக்குல்ல, அத குடுமா. அதெல்லாம் போட்டு அழகு பார்க்கணும் போல இருக்கு. இவ்வளவுதானே? இதோ இப்பவே எடுத்துட்டு வரேன். ம். நீயா? நானே தான். இப்ப என் மக மங்கா இருந்தா? மங்காவும் நானே, வள்ளியும் நானே, பூக்காரியும் நானே, கீரக்காரியும் நானே. ஏய் ஏய், வெளிய போ போ. அத்தை, கொஞ்சம் பொறுங்க. மங்காவை கொன்னதும் நானே, இப்ப உன்னை கொல்ல போறதும் நானே. ஏய், என்ன விட்டு, என்ன விட்டு. உன்னை விட மாட்டேன் காமாட்சி. உனக்கு என்ன வேணும்? கேளு, நான் தரேன். நகை, நகை, அந்த 100 பவுன் நகை தரேன். என்ன விட்டு. கொண்டா. வேணாம், வேணாம், ஐயோ, வேணாம். இந்த நெக்லஸ எனக்கு போடுறதை விட உனக்கு போட்டாதான் காமாட்சி நல்லா இருக்கும். இரு, நானே போட்டு விடுறேன். ஏய், ஏய். நகைலாம் எனக்கு வேணாம். எனக்கு உசுர் தான் வேணும். என்னை விட்டு. ஏய், ஒண்ணும் பண்ணிடாத. தம்பி, இங்க வா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னம்மா மரியாதை ரொம்ப குறையுது. உட்காரு. மரணம் அடைஞ்ச ஒரு ஆவி உன்னை சுத்திக்கிட்டு இருக்கு. அது உங்க வீட்டுல 2 பேரை பலி வாங்கிடுச்சு. பழி வாங்கிடுச்சா? என்னங்க சொல்றீங்க? முதல்ல உங்க மூத்த சகோதரிய பலி வாங்குச்சு. நேத்து உங்க அம்மாவை பலி வாங்குச்சு. இல்ல இல்ல, எங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகல. அவங்க நேத்தி நல்லா தானே இருந்தாங்க. அது நேத்து. இன்னைக்கு வீட்டுக்கு போய் பாரு, தெரியும். டேய், நான் சேகர் பேசுறேன்டா. டேய் சேகர், எங்கடா போன? உங்க அம்மா நேத்து ராத்திரி செத்துட்டாங்கடா. ஊரே இங்கதான்டா கூடி கிடக்கு. நீ எங்கடா போய் தொலைஞ்ச? சீக்கிரம் வந்து தொலைடா. டேய் சேகர். காதல் துரோகம் மனிதர்களுக்கு செய்யும் துரோகம் அல்ல, மனிதர்களின் மனதிற்கு செய்யும் துரோகம். காதலால் புனிதமான உள்ளத்தை கொண்டவர்களை மன்னிக்கலாமா? பாவம் செய்தவர்கள் சத்தியத்தின் தண்டனையில் இருந்து தப்பிக்கவே முடியாது. இங்கே ஒரு ஆத்மா தனக்கான நீதியை தேடிக்கொண்டிருக்க அதற்குத்தான் எத்தனை தடைகள். ஆவியின் ஆவேசத்திற்கு முன் மனிதனின் மந்திர தந்திரங்கள் எடுபடும். புராணங்களில் தெய்வம் நின்று கொள்ளும், ஆனால் ஆவிகள் நினைத்தவுடன் களத்தில் இறங்கி ஆவேசத்துடன் எதிரிகளை தேடி பிடித்து அவர்களின் நிம்மதியை குலைக்கும். அச்சத்தை உருவாக்கி
அதிர்ச்சியில் அவர்களை மரணமடையச் செய்யும். இங்கே வள்ளியின் ஆத்மாவும் எதிரிகளை அழிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் ஒரு மந்திர சக்தி வள்ளியின் ஆவியை அடக்கி சேகரை காப்பாற்ற முயற்சிக்கிறது. இறுதி யுத்தத்தில் வெல்லப் போவது அந்த மந்திர சக்தியா அல்லது வள்ளியின் ஆன்மாவா? பார்க்கலாம். ஏங்க, நீங்க சொன்னதாங்க நடந்திருக்கு. இப்ப நான் என்னங்க பண்ணணும்? அந்த பேய் இன்னைக்கு உனக்கு நாள் குறிச்சிடுச்சு. இன்னைக்கு ராத்திரி உன் கணக்க முடிக்க போகுது. இப்போ நீ வீட்டுக்கு போகாத, அது அங்கதான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நேரா கோயிலுக்கு போ. நாளைக்கு சூரியன் உதயமாகிற வரைக்கும் நீ கோயிலுக்குள்ளேயே இரு. இன்னைக்கு ராத்திரியோட ஆவியோட சக்தி போயிடும். அது வரைக்கும் எந்த காரணத்துக்காகவும் வெளியே வந்துடாத. சரிங்கம்மா. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ஜாக்கிரதை. போ. வரமா. அங்கிள், இப்போ உனக்கு திருப்தி தானே? என் மக ஆசைப்பட்டான், எங்க மகளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே சம்மதிச்சோம். உங்க ஜாதகத்துல தோசை இருக்கிறதுனால காட்டுக்குள்ள அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போய் மரத்துக்கு தாலி கட்ட வச்சோம். இப்ப நீங்களே போய் அதை எடுத்திருக்கீங்க. உங்க கோபம் எனக்கு புரியுது, ஆனா தயவு செஞ்சு எங்களையும் புரிஞ்சுக்கோங்க. என்னத்தை புரிஞ்சுக்கிறது? தம்பி வேண்டாம் தாங்க சொல்லிருக்கு. உங்க மக தான் பிடிவாதம் பண்ணி இந்த வேலையை செய்ய வச்சிருக்கா. அவளுக்கு ஒரு மண்ணு தெரியாது. இவர் அவளுக்கு புத்தி சொல்லி கூட்டி வந்திருக்கணும், இல்ல நம்ம கிட்டயாவது வந்து சொல்லி இருக்கணும். இப்ப அதனால எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இப்ப கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னே தெரியல. அப்படிலாம் சொல்லாதீங்க அங்கிள், கண்டிப்பா எங்க கல்யாணம் நடக்கும். இப்ப கூட கயல் கோயில்ல உட்காந்து விளக்கேத்தி வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அவளோட பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் அவ கோயிலை விட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா. இது உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்னது, கயல் கோவில்ல விளக்கேத்திட்டு உட்கார்ந்திருக்காளா? அவ பிடிவாதம் பிடிச்சா வரமாட்டாளே. நல்லதா போச்சு. கையில் இன்னைக்கு கோவிலுக்குள்ளே இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு பௌர்ணமி. ஆத்மா தன்னுடைய வேலையை முழு உக்கிரத்தோடையும் ஆக்ரோஷத்தோடையும் கோபத்தோடையும் செய்யக்கூடிய நாள். ஏதோ ஒரு தெய்வ சக்தி தான் நம்ம கையில கோவிலுக்குள்ளேயே இருக்க வச்சிருக்கு. அதனால அவ கோவிலுக்குள்ளேயே இருக்கட்டும். தயவு செஞ்சு நீங்க அவளை கூப்பிடாதீங்க தம்பி. அம்மா, வள்ளி மாதிரி நானும் உன் பக்தை தான். வள்ளிக்கு ரொம்ப பெரிய கொடுமை நடந்திருக்கு. அதுக்காக பரிதாபப்பட்டு நான் வள்ளிக்கு உதவி செஞ்சேன். இப்போ அந்த சாமி தாலி கிடைக்காம நாங்க ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கோம். எங்களுக்கு எப்படியாவது அந்த சாமி தாலி வேணும். அது கிடைச்சாதான் பரிகாரம் செஞ்சு கல்யாணத்தை முடிக்க முடியும். இப்ப எனக்கு அந்த சாமி தாலி வேணும். அது நீதான் என்கிட்ட ஒப்படைக்கணும். அது வரைக்கும் நான் கோவில இருந்து போக மாட்டேன். எடுத்துக்கோங்கம்மா. சாமி, நான் விளக்கு பூஜை செய்யணும். முதல்ல கோயில் தலை விருட்சத்துக்கு விளக்கேற்றி வச்சுட்டு வாங்கம்மா. அதுக்கப்புறம் தான் அம்மனுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு உங்க வேண்டுதலை செய்யணும். சரிங்க சாமி. சரிம்மா. அப்பாடா, ஒரு வழியா எப்படியோ கோயிலுக்குள்ள வந்துட்டோம். நாளைக்கு வரைக்கும் கோயிலை விட்டு வெளியே போகவே கூடாது. குறி சொல்ற அம்மா கொடுத்த எலுமிச்சம்பழம் நம்ம கையில தான் இருக்கு. இனி எந்த பயமும் இல்லை. பேயாவது பிசாசாவது இனி நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அப்பா சாமி, தப்பிச்சோண்டா, காப்பாத்துப்பா. செம்மையா அம்சமா இருக்காளே. நாம் இது வரைக்கும் இவளை இங்கே பார்த்ததே இல்லையே. ஒருவேளை ஊருக்கு புதுசா இருப்பாளோ? சும்மா அப்படியே அழகுல அல்றாளே. ஆஹா, அவளும் நம்மளை சைட் அடிக்கிறாளே. ஓரக்கண்ணால பார்த்து ரூட்டு கொடுக்குறாளே. பரவாயில்ல,
செம்ம பிக்கப்பு தான். என்னடா கோயிலுக்குள்ள ஒரு நாள் முழுக்க இருந்தா போர் அடிக்குமே, எப்படிடா இருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தவனுக்கு சூப்பர் கம்பெனி கிடச்சிருக்கு. நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியது தான். சேகரே, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. சார், சொல்லுங்க. விளக்கு பூஜை வைக்கணும். தனியா போக பயமா இருக்கு. துணைக்கு வர முடியுமா? நாம இவ்வளோ ட்ரை பண்ணலான்னு பார்த்தா தானா வந்து மாட்டா. போலாம் போலாம், கண்டிப்பா வாங்க வாங்க. ஒருவருக்கு விதி முடிந்துவிட்டால் அவரை யாராலும் காப்பாற்ற முடியாது. இது வேத வாக்கு. ஆனால் விதியை மதியால் வெல்லலாம் என்பது சான்றோர்களின் வாக்கு. இங்கு விதியின் கைகள் கயலின் ரூபத்தில் சேகரை நெரித்துக் கொண்டிருக்கிறது. சேகர் எவ்வாறு தப்பிக்கப் போகிறார்? மரண கெடு நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. விளக்கு பூஜைக்கு வந்த கயல் என்ன செய்தால் தெரியுமா? கயல் விரித்த வலையில் சேகர் மாட்டிக்கொண்டானா? நேரம் நெருங்க நெருங்க பதட்டமும் கூடிக்கொண்டே போகிறது. வாருங்கள், ஆத்மாவிற்குள் செல்லலாம். இங்க எதுக்கு வந்திருக்கோம்? முதல்ல தலை விருட்சத்துக்கு விளக்கேத்தணுமா, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போய் விளக்கேத்தணும்னு பூசாரி சொன்னாரு. ஓ அப்படியா? பூசாரி சொன்னார்னா கரெக்டாக தான் இருக்கும். அது சரி, தலை விரிச்சோம்னா கோயிலில் தானே இருக்கும், இங்க இருக்குன்ற? எனக்கு இதுதான் தலை விருட்சம். ஓஹோ, ஒவ்வொருத்தர் ராசிப்படி ஒவ்வொரு மரம் சுற்றணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி உன்னோட ராசிக்கு இந்த மரம் தான் தலை விரிச்சமா? ஆமா ஆமா. விளக்கேத்தலாமா? விளக்கேத்தலாமே. நம்ம எப்படி இங்க வந்தோம்? இந்த பொண்ணு பின்னாடி வந்ததுல இந்த இடம் வந்ததே நம்ம மறந்துட்டோமே. சரி சரி, நமக்கு ஒரு வகையில் இது ராசியான இடம் தான். நமக்குன்னு இந்த இடத்துல வந்து தானா மாற்றாளுங்க பாருங்க. ஆனால் கோயிலை விட்டு நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோமே, இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் நம்மக்கிட்ட தான் குறி சொல்கிறவ கொடுத்த எலுமிச்சம்பழம் இருக்கே, எந்த பயமும் இல்லை. தைரியமாக நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அவள் வள்ளினா, நான் கில்லி. வாங்க. தீப்பெட்டி கொடுங்க. இந்தா. எங்க போன அவ? என்னங்க ஏங்க, எங்கங்க போயிட்டீங்க? எங்க போன அவ? வள்ளி, வள்ளி நீயா? வள்ளி, என்ன மன்னிச்சிரு வள்ளி. ஐயோ வள்ளி, என்ன மன்னிச்சிரு வள்ளி. எதுக்கு மன்னிக்கணும்? நீ என்ன சொன்ன? நாம 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கலாம், சொர்க்கத்துல போய் சந்தோஷமா வாழலாம் சொன்னல. சொன்னியா இல்லையா? ஆமா ஆமா சொன்னேன். அப்ப வா போலாம். ஐயோ, நான் தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிரு. இதான் வரல, என்ன விட்டு. எதுக்கு உன்னை விடணும்? என்ன மாதிரி அனாதை பொண்ணுங்க வாழ்க்கையை அழிக்கவா? இல்ல, இனிமே நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நான் திருந்திடுறேன். நான் திருந்திட்டேன். பேச்சுக்கு நீ திருந்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஆனா உன்ன மாதிரி எத்தனை அயோக்கிய பையன் ஊருக்குள்ள இருக்கிறானுங்க. அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லணும்ல.
என்ன படம்? அனாதை குழந்தைங்க, அனாதை பொண்ணுங்க, இவங்க மேல கைய வச்சா என்ன தண்டனை கிடைக்கும்னு காட்டணும்ல. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? நீதானே அவனுங்களுக்கெல்லாம் வழிகாட்டி. உன்னை கொலை பண்ணிட்டு அவனுங்க திருந்துவானுங்கல்ல. அப்படிதான் யாரும் திருந்த மாட்டாங்க. யாரெல்லாம் திருந்தலையோ அவனுங்களுக்கெல்லாம் ஊங்கதிதான். வலி வேணா வலி வலி. அம்மா ரொம்ப நன்றிமா. என் வேண்டுதலை நிறைவேத்திட்ட. காலம் பூரா உனக்கு பக்தியா இருப்பமா. உன் திருநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பமா. தாயே போற்றி போற்றி. வா கயல். வள்ளி, உன் ஆசீர்வாதத்தால எங்க கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? வள்ளி, உன் முன்னாடி மாலை மாத்தி உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். தன்னுடைய மரணத்துக்கு காரணமானவங்களை பழித்து திரிச்சு வள்ளியுடைய ஆத்மா ராகவ் கயலுடைய திருமணமும் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. வள்ளியை போல எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வாழ்க்கைய மாத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டும் இருக்காங்க. ஆனா வள்ளி இதுக்கு விதிவிலக்கு. மனிதர்கள் வேணும்னா நம்பிக்கை துரோகத்தை சகிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா ஆத்மாக்கள் அப்படி இல்லை. மீண்டும் சந்திப்போம். இது ஆத்மா.